ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் கொஞ்சம் வயசானவராகவும் இன்னொரு விஜய் ரொம்ப யங்காகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டிஏஜிங் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு அந்த டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நிறைய படங்களில் ரொம்ப நல்ல விதமாகவும் பண்ணுறாங்க. பட் 90s காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு எப்படி டிஏஜிங் பண்ணி காமிச்சிருப்பாங்க? ஸோ 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மூவிஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேக்கப் மூலிமா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த டிஏஜிங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் பல எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்ல் ஸ்ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு சினிமோகிராஃபர் தான் ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த டெக்னிக்கை அவர் எப்படி கொண்டு வந்தாருன்னா, இப்போ ஒரு ஆக்டர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆக்டரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எலமெண்ட்ஸை வச்சு ஒரு பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக மேக்கப் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவோட லென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஃபில்டர் செட் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் அந்த கேரக்டர் ரிவீல் ஆகும்போது ரெட் கலர் ஃபில்டரை எடுத்துகிட்டு ஷூட் எடுப்பாங்க.